நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்ம உடனே போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி. தொடர்ந்து நிறைய கெட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்மளே என்ன யோசிப்போம், ஒருவேளை நம்ம கட்டம் சரியில்லையோ அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இதை மையமாக வச்சு எடுத்திருக்கிற ஒரு குறும்படம் தான் கட்டம் சரியில்லை. கட்டம் சரியில்லை அப்படிங்கிற இந்த குறும்படம் மூலமா டைரக்டர் என்ன விஷயங்களை சொல்ல வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கார்த்திக், ரெக்கார்டிங் முடிஞ்சா? கேட்டீங்கல்ல, நான் தான் கார்த்திக், ஸ்போர்ட்ஸ் இன்ஜினியராக இருக்கேன். எங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னு வைங்களேன், கிரிக்கெட் மியூசிக் போடுறாம்பாங்க. மா போயிட்டு அப்புறமா வாப்பா. மா கார்த்திமா, இவன் ஒருத்தன் கதவு திறந்து தாண்டா இருக்கு. எனக்கு வயசு 30, மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போலாம் கல்யாணாலே வெறுப்பாக வருது. ஏன் தெரியுமா? கார்த்திகோட போடா பயங்கர கோகாரு. அப்படியா சொன்னாவன்? ஐயா கேமராலாம் இருக்குப்பா. என்ன சொல்லிருக்க நீ? என்ன சொல்லிருக்க நீ? காதை விடுப்பா. யோ, நான் என்ன இப்படியா சொன்னேன்? கார்த்திக் படத்துக்காக நீ படம் பண்ணது போதும், பாடல பண்ணது போதும். ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் பாட்டு. கார்த்திக் ஃபர்ஸ்ட் கேமரா ஆன் பாட்டு. கேமரா ஆன் பாட்டு சொல்லுவா. இல்ல கார்த்திக், கதை ஐயோ இதெல்லாம் பண்ணாத. அவர் இப்படிலாம் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பயலோட ஜாதகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த 7ல இதாங்க என் பிரச்சனையே. 1960 பிறந்து கவர்மெண்ட் ஜாபு, கல்யாணம், வீடு, வாசல், அது இதுன்னு எல்லாத்தையும் ஜாதகம்னு கட்டத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஜாதகத்து மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஓய் இங்கே வாடா. உனக்கு இந்த ராகு கேதெல்லாம் தெரியுமா? எனக்கு ரகு தான் தெரியும். அவன் 2Dல படிக்கிறான். இதோ இவ்வளோதாங்க வாழ்க்கையே. இதே ஜாதகம் தான். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது ரோய். உம்ம பையனுக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராது ஓய். நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவன் சொந்தமா 10 ரூபா சம்பாதிச்சு சாப்பிட்றது பெரிய விஷயமாக்கும். நான் ஒரு இளநீ கொடுங்கண்ணா. என்னத்த சொல்ல, ஜாதகம்லாம் ஓகே தான், பட் அதையும் தாண்டி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? அது வந்து அப்போ உங்களுக்கு இந்த கதை கிடையாது. ஏய், என்ன கேமரால எடுக்கிறீங்க? ஹலோ, அதான் கதை இல்லைன்ட்டியப்பா. சரி விடுங்க, உங்களுக்காக சொல்கிறேன், ஓகேவா? சொல்லி தொலை. எனக்கு எங்கள் அப்பா மேலே வெறுப்பு வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அருள், ஏன் அருள்மொழி நங்கை. அவ பேர் மட்டும் இல்லை, அவ பேச்சும் அருள் தான். என்ன ஏறமும் ஒன்று சொல்ற, பொண்ணு சொல்ற, என்ன முடிக்கிற? என்ன பண்ணுவ? 100 ரூபாய் கொடுக்க முடியாது, 50 ரூபாய் தான் கொடுக்க முடியும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏன் அருள்மொழி நங்கை சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதையும் 7ல சனி, 8ல கேது, கட்டம் சரியில்லையப்பா. அதுக்காக விட்டு வர முடியுமா? அவ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கா, அதெல்லாம் என்னால் ஏமாற்ற முடியாது. அப்புறம் என்னங்க காதல், நம்பிக்கை இல்லாத காதல். இப்பயும் பேசிட்டு தான் இருக்கேன், வீட்டுக்கு தெரியாமல். தெரில என்ன போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு கொரியரில் என்னெல்லாம் வரும்? புக்ஸு, பாஸ்போர்ட்டு, சில சமயம் வத்த குழம்பு கூட வரும். ஆனால் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வரும் தெரியுமா? கொரியர் சார். அப்பா இல்லையா சார்? பா கொரியர். என்னையா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்யா. நீ? நான் நல்லா இருக்கேன் சார். இதாங்க என் பிரச்சனையே. இப்போலாம் எங்கள் வீட்டுக்கு யாருமே வரதில்லைங்க, கொரியர் பாய் தவிர. சார் கொரியர். ஐயா கொஞ்சம் இங்க வாயா. ஐயா கூப்பிடுதம்ல, வாயா இங்க. என்னப்பா? நான் போன மாதம் மாசாணியம்மன் கோயில் போயிட்டு வந்தான்ல. ஏன்டா என் மேலே உள்ள கோவத்தை சாமி மேலே காமிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அங்கே பூஜை கொடுத்துட்டு வந்தேன், அதுதான் பிரசாதம் அனுப்பிச்சிருக்காவ. இங்கே வாயா. ஐயோ ஆண்டவா, ஏதாச்சும் பண்ண. ஷார்ட் ஃபிலிமில் பெருசாக ஆண்டவனா என்ன செஞ்சிட முடியும்?
அப்பாவையும் பையனையும் கூடு விட்டு கூடு பாய வைக்கிறதை தவிர. என்னப்பா நடக்குது? யாரு? என்னங்க இங்க வாங்களே. இவ ஒருத்தி. அப்பாவும் பையனும் என்ன பண்றீங்க அங்க? மொபைல் வச்சுட்டு போயா, அம்மா எதுவும் கேட்க போறா. யாருப்பா? அருள்மொழி. என்னவா? உன்னை பார்க்கணுமா, முக்கியமான விஷயமா. சாயங்காலம் 4 மணிக்கு எப்பயும் மீட் பண்ணுற இடம்னு சொல்லுச்சு. என் மொபைலை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மொபைலை நான் வச்சுக்கிறேன்ப்பா. ஏன்? இல்லை, எப்போதும் அருள் என் மொபைல் எடுத்து வச்சுப்பா. எதுக்கு? இல்லை, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு. ஓ, நான் கால் பண்ணால் மட்டும் எடுங்கப்பா. ம், சரி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? உங்க அப்பா வேட்டியை பிடிச்சிக்கிட்டே. நீ எதுவும் பேசாத கார்த்திக். உனக்கு உங்க அப்பா பெருசா இருக்கலாம் கார்த்திக். அதுக்காக நீ உங்க அப்பாவும் ஏன் என் வாழ்க்கையை தியாகம் பண்றீங்க? அப்படி என்னடா உங்க அப்பாக்கு பெரிய பிடிவாதம்? பெரிய இவராட்டம். நல்லா ஏதாவது சொல்லிட போற. என்ன என்ன சொல்ல போற இப்போ? உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே? அதானே, அவருக்கெல்லாம் அப்படி நடந்தாதான் கல்யாணமே. தயவு செஞ்சு அந்த மொபைலை உள்ள வைக்கிறியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. அண்ணா, ஒரு டீ போடுங்க. ஹலோ. எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல. போறியா கார்த்திக்? நான் இவ்ளோ பேசுறேன், நீ எதுவுமே பேசாம போறியா கார்த்திக்? ஆனா என்னால போக முடியலடா. நீ திரும்பி பார்க்கும்போது நான் இங்க இருப்பேனான்னு தெரியல. நிறைய யோசிச்சையா, பெருசாக ஒன்றும் தோணலை. அந்த பொண்ணு சரி வராதியா. எப்படி எப்படி உனக்கு பேசி புரிய வைக்க போகிறேன்னே தெரியலையா. எனக்கும் தெரியலப்பா, உங்ககிட்ட எப்படி பேசி புரிய வைக்க போகிறேன்னு. சரியா, நீ தூங்கு, நம்ம காலையில் பேசிக்கலாம். சரிப்பா, ஆனால் நானும் பேசணும். இல்லை கார்த்திக், இது சரி வராதியா. இல்லைப்பா, நான் நல்லா யோசிச்சிட்டேன். அது என்னடா, எங்களுக்கெல்லாம் வராத காதல் உங்களுக்கு மட்டும்? பா, வனஜான ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. சார், கொரியர் சார். இன்னைக்கு
நம்ம ஹைகோ சினிமாஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நீங்களுமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது டேரக்டருக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை திரையில தெரியிற அட்ரஸுக்கு அனுப்புவீங்க. உங்களோட ஷார்ட் ஃபிலிமை உங்களுக்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.